பண்பலை இசைக்கும் நேரம் காலை 9:13 இது தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் வானொலியில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் நவீன அழகியல் சிகிச்சைகள் நேரலையில் பங்கேற்கிறார் தோல் மற்றும் அழகியல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் புவனேஸ்வரி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம்ப்பா. சரிங்க மேம். மேம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன? தோல் வந்து உலகின் மெயின் உடலோட மிகப்பெரிய ஆர்கன் சொல்லுவாங்க. தோல் தான் வந்து ப்ரொடெக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்லேருந்து வெளிப்புற இதிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறது தோல் தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங்காக நமக்கு இருக்குது. அது மெயினான ஃபங்க்ஷன் என்னென்னா நமக்கு இந்த உடல் வெப்பநிலையை சீராக பாதுகாக்கிறது. நம்ம தோல் வழியாக நடக்கிற வேர்வை வழியாக உடல் வெப்பநிலையை சீராக பாதுகாக்கும். இப்போ குளிர்காலத்தில் நமக்கு உடம்பு சூடாக இருக்கும், வெயில் காலத்தில் நல்லா ஸ்வெட் வரும். அது மாதிரி அந்த தோல் வழியாக நடக்கிற வேர்வை சுரப்பிகள்லாம் வேலை செய்கிறதுனால நம்மளோட தோல் உடல் வெப்பநிலை வந்து சீராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தொடு உணர்ச்சி கொடுக்கறதுக்கு, இப்போ ஒரு இடத்துல ஹாட்டாக இருக்குது, ஒரு இடத்துல கோல்டாக இருக்குது, ரொம்ப அரிப்பு இருக்குது அப்படின்னு தொடு உணர்ச்சி கொடுக்குற அந்த நரம்பு முடிச்சுக்களும் தோலில் என்றாகுது. அதனால் நம்ம அந்த இதிலேருந்து நம்ம பாதுகாக்கலாம். அது ஒன்று. அப்புறம் தோல் வந்து ரொம்ப எண்ணெய் சுரக்குது இல்லையா, அதனால் வந்து சாஃப்டாக இதாக ட்ரை ஆகாமல் சாஃப்டாக கொஞ்சம் நார்மலாக வச்சுக்கிறதுக்கு அது கொஞ்சம் யூஸ் ஆகும். இன்னொன்று கலர் வந்து நம்ம மெலரின்னு சொல்லுவாங்களே, நிறமிகள் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்மளோட கலர் வந்து டிட்டர்மைன் ஆகுது. அந்த கலரை பொறுத்து தான் நம்மளோட இது வெயில் எக்ஸ்போஷரில் நம்மளோட ஸ்கின் எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிறத பொறுத்து அந்த மெலனின் நிறமி வந்து வேலை செய்யுது. அதுவும் இல்லாமல் இப்போது நம்மளோட முடியில் தோலில் தான் முடி இருக்கு இல்லையா, முடி வேர்க்கால்கள்லாம் இருக்குது. அந்தளோட வேர்க்கால்களாக தான் நம்ம வேர்வை சுரப்பிகள் ஓப்பன் ஆகுது. அதுவும் இல்லாமல் அந்த முடிகள் இருக்கிறது வந்து ப்ரொடெக்ஷனுக்கு, ஃப்ரிக்ஷன் அதாவது உராய்வு தன்மையை குறைக்கிறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகுது. வெறும் தோல்னால் ஒரு இவ்வளோ வேலைகளை உள்ளடக்கி ஒரு தோலோட ஃபங்க்ஷன் இருக்குது. சரிங்க மேம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த அழகியல் சிகிச்சைகள், அதாவது அழகு அப்படிங்கிறது புறத்தோற்றம் கிடையாது, இருந்தாலும் வந்து அது வந்து ஒரு அவங்களோட மனம் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்குது. அவங்களோட தன்னம்பிக்கைக்கு வந்து சில சமயத்தில் தேவைப்படுது. அப்படின்றப்ப அவங்களோட தேவையை பொறுத்து அவங்க வேணும்னா அந்த சிகிச்சைகள் எடுத்துக்கலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நவீனமான நிறைய சிகிச்சைகள் வந்து அழகியல் சிகிச்சைகள் வந்துருச்சு. குறிப்பாக சருமத்துக்காக இருந்தாலும் சரி, இல்லைனா முடி இந்த மாதிரி இருந்ததுனாலும் பரவாயில்ல, இது மாதிரி நிறைய சிகிச்சைகள் வந்துருச்சு. இப்போ அந்த சிகிச்சைகள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்க? முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் என்ன மாதிரியான வளர்ச்சிகள் இருக்குது அதில்? இப்போ தோல் வந்து அழகியல் மருத்துவம், காஸ்மெட்டாலஜி வந்து வளர்ந்து வர துறையாக இப்போ இருக்குது. இப்போ முதல்லலாம் ஒரு அடிப்பட்டது, ஒரு தழும்பு வந்தது, இல்லை அம்மா போட்ட தழும்புலாம் முதல்ல இருக்குல்ல, அது இருக்கிறது. இப்போ முடி கொட்டி போய் இருக்கிறது ரொம்ப வழக்கமாக இருக்குது. இல்லை ஏர்லி ஸ்டேஜில் முடி கொட்டுறது, இதெல்லாம் நம்ம வந்து ஆரம்ப நிலையிலே நம்ம கவனிச்சிட்டோம்னா நம்ம காலமெல்லாம் அந்த வடுவோடையோ அந்த தழும்போடையோ நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ முகப்பொரு தழும்புகள்லாம் வருது. அது நிறைய பேருக்கு வந்து கிரேட் 4 ஆக்னியெல்லாம் வரும்போது நம்மளுக்கு நிறைய ஆழமான தழும்புகள் இருக்கும். அதோடைய காலமெல்லாம் அவங்க வாழணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அழகுங்கிறது மனத்தோற்றத்தை பொறுத்து தான் இருக்குது. பட் நம்ம எக்ஸ்டர்னல் அவங்களோட விருப்பம் தான் இது. அதாவது அவங்களுக்கு அது தேவைன்னு தோணுச்சுன்னா எடுத்துக்கிட்டு அவங்க வந்து மாற்றிக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் இது. இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அப்பியரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணால் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் அதுக்கு முக்கியமான தேவை இந்த காஸ்மெட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வளர்ந்து வர இந்த நவீன சிகிச்சைகள். முதல்ல வந்து இது தோல் சிகிச்சையாக இருந்தது, எப்படி இந்த அழகியல் சிகிச்சையாக மாற ஆரம்பிச்சது? ஆரம்பத்தில் எல்லாமே இப்போ சர்ஜரி மட்டும் இருந்தது, அப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரி வருது இல்லைங்களா. அதாவது அட்வான்சஸ் இன் இது மெடிசன்ஸ் தான், சர்ஜிக்கல் ஃபீல்டில் தான். இப்போ நாங்கள் பிஜி பண்ணும்போதெல்லாம் கூட இப்போ 2005-07 கூட அப்போ தான் வந்து காஸ்மெட்டாலஜி துறை வந்து வளர்ந்து வந்தது. அப்போ மைல்டாக ஒரு கெமிக்கல் பீலிங், அந்த ரசாயன உரித்தல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லக்கூடிய அந்த மருக்கள் எடுக்கிறோம். அது மட்டும்தான் நாங்கள் ஆரம்பத்தில் பிஜி பண்ணும்போதெல்லாம் பண்ணுவோம். சின்ன மருக்கள் கழுத்தில் இருக்கும், அக்கில் இருக்கும், ஸ்கின் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மருக்கள் எடுக்கிறது. அதை மட்டும்தான் நாங்கள் பிஜி பண்ணும்போது பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அதுக்கப்புறமா இப்போ வளர்ந்து வர துறையில் வந்து நிறைய மாற்றங்கள், லேசர் இருக்குது, ரசாயன உரித்தல் இருக்குது, முடி கொட்டுறதுக்கான பிஆர்பி சிகிச்சைகள் இருக்குது, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்குது. எல்லாமே இப்போது காஸ்மெட்டாலஜியில் அழகியல் துறையில் இப்போ வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஐயா வணக்கங்கய்யா. கேளுங்க. பாப்பார்பட்டியிலேருந்து சுரேஷ் பேசுறேங்கய்யா. எங்கள் ஊர் டாக்டர் கிட்ட நான் பேசுறேங்கய்யா. சரிங்க கேளுங்க. வணக்கம். நமக்கு தம்பிக்கு ஒருத்தனுக்கு முடி சொட்டையா இருக்குங்க தலையில. எத்தனை வயசுங்க? ஆமா, அவனுக்கு 27 வயசு ஆகுது. சரி, அது வந்து அலோபேஷியா ஏரியாட்டான்னு சொல்லுவாங்க. வட்டமாக அங்கங்கே சொட்டையாக விடுறது, அது புழு வெட்டுன்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து அலோபேஷியா ஏரியாட்டான்னு சொல்லுவோம்.
அது வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து அது ஸ்ட்ரெஸ்னால வரும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டெஃபிஷியன்சி இருக்கும்போது வந்து பற்றாக்குறைகள் இருக்கும்போது அந்த மாதிரி வரும். சில சமயம் வந்து அதுக்கு உண்டான சிகிச்சைகள் கரெக்டாக எடுக்கும், இல்லைன்னா அது அதாவது பரவி முடி இருக்கிற எல்லா இடத்துலையுமே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரம்ப நிலையினே வந்து பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அது சின்ன வெங்காயம் தெரிஞ்சா முளைச்சிரும்னு சொல்லுவாங்களே, அது ஒரு இரிட்டேஷன் தான். அது ஒரு டாப்பிக்கலாக ஒரு இரிட்டேஷன் இருக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் ஆட்டோமேட்டிக்காக தூண்டப்படும் போது முடி வளரும் அப்படிங்கிறது ஒரு அதாவது நம்பிக்கை. அது சில சமயம் ஒர்க் அவுட் ஆகும். பட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அந்த புழு வெட்டு ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான சிகிச்சைகள் நம்ம எடுக்கும்போது தான் பண்ணணும். அதுக்கும் பலவிதமான சிகிச்சை இருக்குது. டாப்பிக்கலாக மேலே தோல்ல சயின்டிஃபிக்கா இதெல்லாம் பண்றாங்களா மேம்? இது சம்பந்தமான ஆராய்ச்சிகள்லாம் செய்றாங்களா? ஏன்னா ப்ராடக்டே வந்துடுது மக்களுக்கு. அதாவது தேங்காய் எண்ணெயோட சின்ன வெங்காயத்தை கலந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் விற்கிறாங்க. ஏன்னா பொதுவாகவே தோல் சிகிச்சை நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியிலேருந்து நம்ம கொடுக்குற எந்த ஒரு எண்ணெயினாலையும் இதனாலையும் முடியோட வளர்ச்சி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதை நம்பி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வர்த்தகம் வந்து நடக்குது. அதனால் கேட்குறாங்க மேம். அறியாமை தான். இப்போ நமக்கு எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுற ஆயில் அவசியம் இல்லை தான். அதாவது 100% அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு தோல்லேயே நார்மலாகவே சீபம் செக்ரேஷன் இருக்குது மாய்ஸ்ட் வைக்கிறதுக்காக. பட் நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா அந்த ஈரப்பதம் போதுமானது, அந்த ஆயில் போதுமானது. பட் வெளியில் சுற்றுறோம், வேலைக்கு போகிறோம், வெயிலில் நேராக படுறோம், இல்லை எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸில் இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆயில் ட்ரை ஆகிடும். நார்மலாக தோலில் செக்ரீட் ஆகிற ஆயில் ட்ரை ஆகும். அப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக கொஞ்சம் அப்ளை பண்ண வேண்டியது அவசியமாகுது. ஆனால் அந்த தோல் சின்ன வெங்காயம் இதுங்கிறது ஒரு நம்பிக்கை தான். அந்த காலத்தில் வந்து எல்லாமே பேசிக்காக வளர்ந்து வர்றது தான். இப்போ வந்து ஆஸ்மாக்கு வில்வ இலை சாப்பிடுவாங்க. அப்புறம் இது என்ன முடக்கட்டா இலை சாப்பிட்டா மூட்டு வலி சரியாட போகணும். அதில் சில இது நடந்துட்டு இருக்கு. ஓரளவுக்கு அதில் பலன் இருக்கு. இருந்தாலும் அதுக்கான சரியான அறிவியல் ரீதியான முடிவுகள் நம்ம கிட்ட இல்லை. சரிங்க மேம். அடுத்து நம்ம கூட நேர். வணக்கம், உங்க இணைப்புல இருக்கீங்க, கேளுங்க உங்க கேள்வியா. ஹலோ வணக்கம். கேளுங்க உங்க கேள்வி கேளுங்க. இந்த முடி வளர்றதுக்கு எத்தனை வயசுங்க உங்களுக்கு? 39. 39 நார்மலாக நல்லா தான் இருக்கணும். நமக்கு வந்து அதான் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுற ஷாம்பு, ஆயில் இதெல்லாம் நம்ம எந்த என்வாயன்மெண்ட்டில் வேலை செய்கிறோம், தூங்குறோமா ஒழுங்கான சரிவிதமான உணவு எடுத்துக்கணுமா, எல்லாத்தையும் பொறுத்து தான் இது இருக்குது. நம்ம என்னன்னா தூக்கமே இல்ல, அந்த மாதிரி தான் யூஸ் பண்றேன். இப்போ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இருக்காதீங்க. ஒரு அதாவது ஒரு சித்தா ப்ராடக்ட் மிக்ஸ் பண்ண மாதிரி நம்ம வந்து அரப்பு சீக்கா போட்டால் கூட ஓகே தான். ஆனால் தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு தூக்கமும், இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எல்லாம் இப்போ இவர் முதல்ல கேட்டார் இல்லையா, பாப்பாரப்பட்டி நேயர் கேட்கும்போது புழுவெட்டு மரம் அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது வரும். அப்புறம் இந்த முடி டீலோஜன் எஃப்ளூன்னு சொல்லுவோம், அந்த முடி கொட்டுறது இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது வரும். அதே சமயம் இந்த வெண்பட வெண்குஷ்டம், சோரியாசிஸ் இந்த மாதிரி ஆட்டோ டிசீஸ் எல்லாமே தூக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். தோல் சார்ந்த நோய்கள்ல நிறைய இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது நம்மளோட எதிர்ப்பு சக்தியின் காரணமாகவே நமக்கு உண்டாகக்கூடிய நோய்கள் வர்றதுக்கு என்ன காரணம்? அதுதான் ஆட்டோ இம்யூன். அதுக்கெல்லாம் இடியோபதின்னு சொல்லுவாங்க. ரீசனே கிடையாது. இப்போ ஏன் நம்மளுக்கு சுகர் வருது, ஏன் நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பாடியில் டெவலப் ஆகுது, அதுக்கெல்லாம் ரீசன் கிடையாது. சம்டைம்ஸ் வந்து செடன்டரி லைஃபு, நம்ம எடுத்துக்கிற ஜங்க் ஃபுட்ஸு, மரபு ரீதியாகவும் சில பேருக்கு அது டிரான்ஸ்மிட் ஆகுது. இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து அது இருக்கு. அடுத்த நேயரோட கேள்வி கேட்டலாங்க. வணக்கம். வணக்கம், கேளுங்க கேளுங்க. மேம் எனக்கு 35 வயசு ஆகுது மேம். எப்ப பாரு பிம்பிள்ஸ் வந்துட்டு முகப்புள்ள கருப்பாவே இருக்கு மேம். சரிம்மா, இது தோலில் வந்து எண்ணெய் இப்போ 3 வகையாக பிரிக்கலாம். எண்ணெய் பசை சருமம், ட்ரை சருமம், அப்புறம் வந்து கம்பைன் சருமம்னு. இப்போ இந்த எண்ணெய் பசை சருமம் உள்ளவங்களுக்கு நம்ம பிம்பிள்ஸ் கொஞ்சம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்குண்டான நீங்கள் முகப்பூச்சிகளை வந்து ரொம்ப இப்போ ரெகுலராக நம்ம கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற அந்த முகப்பூச்சிகள் வந்து கலர் ஆகிடும், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து க்ரீமியாக இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எப்போவுமே ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க க்ரீம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணவே கூடாது. ஜெல் இல்லைன்னா வந்து லோஷன் பேஸ்டு, முக்கியமாக ஜெல் பேஸ்டு தான் போடணும். ஈவன் சன்ஸ்க்ரீன் கூட ஜெல் பேஸ்டு போட்டோம்னா, மேட் ஃபினிஷ் போட்டோம்னா இது வராது. பொதுவாக முகத்துக்கு சோப்பே போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அது சரியா? அப்படி இல்லை. இப்போ நம்ம வெளியில் இருக்கிற டஸ்ட்டு வந்து மேலே படியுது இல்லைங்களா, அது நார்மலாக ஸ்கின்ல எண்ணெயும் இருக்குது. அப்போ அந்த டஸ்ட்டு போடும்போது அப்படியே தானே இருக்கும். அதை நம்ம வாஷ் பண்ணி தான் ஆகணும். சோப்புக்கு பதிலாக வந்து ஏதாவது கொஞ்சம் லைட்டான pH இருக்கிற மாதிரியான ஜெல்களோ, இல்லை ஒரு கடலை மாவோ, ஃபேஸ் வாஷோ, இல்லை கடலை மாவோ, இந்த மாதிரி பைத்த மாவோ, இந்த மாதிரி பயன்படுத்துறது தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் வாஷ் போடலாம் உங்களுக்கு. அது வந்து அதான் நார்மலாக அந்த pH
5 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு பண்ணும்போது என்னன்னா குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் அதில் இருக்கும் இல்லைங்க, நம்ம வந்து அது குறகுறப்பாக தான் இருக்கும். அது நம்ம ரப் பண்ணும்போது அதுலேயே சின்ன சின்ன மைனர் இன்ஜுரிஸ் வரும். அதனாலே உங்களுக்கு பிம்பிள்ஸ், ட்ரைனஸ் இதெல்லாம் அதிகமாகும். இப்போ பிம்பிள்ஸ் முதல்ல அவங்க கேட்டதுக்கு வந்து பிம்பிள்ஸுக்குன்னு சில இது இருக்குது, அதிலே கிரேட்ஸ் நிறைய இருக்குது, 1 to 4 இருக்குது. அந்த கிரேடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆயின்மெண்ட்ஸு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கூட இருக்குது, டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இவங்க சொல்ல 39 வயசுன்னு சொன்னாங்க. யூஸ்வலாக டீனேஜில் பிம்பிள்ஸ் 35 வயசுன்னு சொன்னாங்க. டீனேஜில் பிம்பிள்ஸ் வரும். அப்போ வந்து ஹார்மோன்ஸ் இதனால சீபம் செக்ரேஷன் அதிகமாகும். பட் 35 வயசில் வருதுன்னா அவங்களுக்கு அசோசியேட்டடாக வேறு பேசிக்காகவே அவங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது, இல்லை பிசிஓடின்னு சொல்லக்கூடிய அந்த சினை முட்டைப்பையில் இருக்கக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அந்த மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி. அப்புறம் சம் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரும். மெயினாக நம்ம யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ் அதனாலேயே நம்மளுக்கு நிறைய பேருக்கு மருத்துவரை நாடி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சிகிச்சை இருக்கோ எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த மாதிரி வடுக்கல் வந்ததுனாலும் நம்ம அதுக்கான சிகிச்சைகள் இருக்கு இல்லையா? இப்போ நவீன அழகியல் சிகிச்சையில் என்ன மாதிரியான இந்த வடுக்கல் போக்குறதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை இருக்குங்க மேம்? அதுலேயும் வந்து நிறைய இருக்குது. கெமிக்கல் பீலிங், ரசாயன உரித்தல் சொல்லுவோம். அதாவது இந்த கிளைக்கால் அது என்ன நடக்கும் மேம்? ஆக்சுவலாக என்ன பண்ணுவீங்க? அதன் மூலமாக என்ன உங்களுக்கு பலன் கிடைக்கும்? அது வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். அதாவது ஸ்கின் செல் டேர்ன் ஓவர் வந்து ஒரு 30 நாளைக்கு ஒரு தடவையும் ஒரு செல் டேர்ன் ஓவர் நடக்கும். ஒரு நாளைக்கு டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகும். நார்மலாக ஒரு 60,000 செல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அப்போ வந்து நமக்கு நம்மளே அறியாமல் அது எக்ஸ்ஃபோலியேட் ஆகிட்டு இருக்கும். புது ஸ்கின் வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம அதை கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணி கொஞ்சம் துரிதப்படுத்தினோம்னா அந்த இதெல்லாம் வந்து ஸ்கார்ஸ் எல்லாம் இதாகும். அது இல்லாமல் நமக்கு கெமிக்கல் பீலிங் பண்ணும்போது பெனிட்ரேஷன் அதிகமாகி கொலாஜன் சிந்தசிஸ் கீழே வந்து இம்ப்ரூவ் பண்ணும். கொலாஜன்னா ஒரு சாஃப்டான ஒரு டிஷ்யூ, அது ஃப்ளெக்சிபிளாக மொபைலாக அது ஷேப்பாக வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்குது. அந்த கொலாஜன் எலாஸ்டின் அந்த இதெல்லாம் வந்துட்டு தோலில் இருக்குது. அந்த நம்ம துரிதப்படுத்துவோம். அதோட இதை வந்து ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும்போது அந்த குழி ஆட்டோமேட்டிக்காக வந்து மூடி வந்துடும். அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணலாம். இது வந்து ரசாயன உரித்தல்லையும் பண்ணலாம், லேசர்ஸ்லையும் பண்ணலாம். சரிங்க மேம். அடுத்து நம்ம கூட நேர் ஐயா வணக்கம். நான் சந்திரசேகர் பேசுறேன் ஐயா, வேலூர் கட்பாடியிலிருந்து. கேளுங்க, சுருக்கமாக கேளுங்க கேள்வி. கண்டிப்பா. அம்மா, என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு வயசு 37. சரியா கேட்க மாட்டேன். அடுத்த நேர். கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க சார். இந்த கால் முட்டியில புண்ணு இருக்குங்க. அது ரொம்ப நாளா இப்போ 2-3 மாசமா இருக்குங்க. அதை புண்ணு ஆற மாட்டாங்க. நானும் எல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். கால் முட்டி இல்லைங்களா? எத்தனை வயசு ஆகுது? 2 மாசத்துக்கு மேல இருக்கு. இல்லை, உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆகுதுங்க? வேற ஏதாவது சுகர் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? இல்ல சுகர்ல சார், பிபி இருக்குங்க. சரி, ஓகே சார். ஐயா, முழங்காலில் இருக்குங்களா, முட்டியில் இருக்குங்களா, இல்லை கீழே பாதத்தில் அங்கே இருக்குங்களா? இல்ல முட்டில இருக்கு மேடம். ஆஹா. அது ஏதாவது ரிப்பீட்டடாக அடிபடுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வேலை செய்யும்போது அந்த மாதிரி இருக்குங்களா? இல்ல மேம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கல்லு கிரிச்சிக்கணுங்க. ஆஹா. நீங்கள் அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். நீங்கள் நடந்துக்கிட்டே முட்டி வந்து மடங்கி நீட்டு இருந்தாலும் அந்த தோலோட வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? நீங்கள் அதுக்கு உண்டான ஓகே. அது நீங்கள் அது ஏதாவது கிருமிகள் ஏதாவது வளர்ச்சி இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட பாருங்கள். அதோட டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்குண்டான அப்ராப்ரியேட்டாக கரெக்டாக ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி மருந்து கொடுத்தோம்னா சரியாகும். பட் வேறு ஏதாவது காரணம் இருக்கானும் நம்ம பார்க்கணும். அதாவது சம்டைம்ஸ் இந்த நரம்புகள் இந்த வேரிகோசிட்டினால கூட புண்ணு வரலாம், இல்லை ரிப்பீட்டடாக அடிப்படும் போது வரலாம். இன்னொன்று வந்து வேறு ஏதாவது நரம்புகள் பாதிக்கிறதுனால அது வருதா, அதெல்லாம் பார்க்கணுங்க. நீங்கள் ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஐயா வணக்கம். கேளுங்க. எஃப்எம் முருகேசன், மருதேரி காமராஜா. சரி கேளுங்க. இந்த தொடைக்கு சரியா அப்படியே வெளியேன்ட்டு இருக்குங்க. அப்படியே தோல் அது அப்படியே கொஞ்சம் இருந்துச்சு. இப்போ நல்ல ஒரு கை அகலத்துக்கு வந்துச்சுங்க. தொடை இல்லைங்களா? ஆமாங்க, தொடை இல்லை, லெஃப்ட் ஒரு தொடை மட்டும். தொடை இடுக்குங்களா, தொடைங்களா? இல்ல தொடைக்கு கீழே. தொடைக்கு இல்லைங்களா? வெள்ளையா இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, நல்ல வெள்ளையா இருக்கு மேடம். ஆஹா. அது வந்து சம்டைம்ஸ் அந்த குஷ்டன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நேரில் பார்க்கணும் நம்ம. அது வெள்ளையாக இருக்கிறது பலவிதமான நோய்களை வந்து இருக்கும். உங்களுக்கு உணர்வு ஏதாவது இருக்காங்க? அங்கே எதுவும் டச் பண்ண ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த பாபு ஜிஹெச்லேருந்து வந்து பார்த்துட்டு போனாங்க, அதெல்லாம் பண்ணாங்க, மாத்திரை கொடுத்தாங்க, ஒன்றும் கேட்கவே இல்லை. இல்லைப்பா, அந்த படையில் வந்து வெள்ளையா இருக்கு இல்லையா, அதில் வந்து தொட்டா தெரியுதா? தொடு உணர்ச்சி அதில் தெரியுதா, இல்லை அதில் மறுத்து போன மாதிரி ஏதாவது இருக்கா? ரேடியோ உணர்ச்சி இருக்குங்களா? சரி. இப்போ அதுக்கு தான் வந்து அவங்க பாரூர் காவேரிப்பட்டினத்துலேருந்து வந்து கொடுத்தாங்களா மருந்து? சரிங்க. அதை பார்த்து எதுக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஒரு தோல் மருத்துவரை நாடி பார்த்துக்கோங்க.
என்னன்றதை மறுபடியும் ஒரு வாட்டி போய் மருத்துவரை பாருங்கள், இல்லை நீங்கள் உங்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தையோ இல்லை மருத்துவமனையோ கூட போய் நீங்கள் தொடர்பு கொண்டு அது சம்மந்தமாக கேளுங்க. மறுபடியும் இவ்வளோ நாள் ஆச்சு, மறுபடியும் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத கேளுங்க, மருத்துவரை பார்த்து கேளுங்க. அடுத்து நம்ம கூட நேர்னியா. வணக்கம். வணக்கம் சார். கேளுங்க 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 கேளுங்க. மேம் எங்க பொண்ணுக்கு மூக்கு மேல மச்சம் இருக்குங்க மேம். அது 4 நாள் வளர்ந்துட்டே இருக்கு. அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குங்களா இல்ல? அதாவது நம்மளுக்கு அதை டெர்மல் மோலுங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும். சின்னதாக மேலே இருக்கிறது வந்து பொட்டு மாதிரி இருக்கும். சில டெர்மல் மோல்னால் டீப்பாக வளர்ந்து வர மோல் வந்து கொஞ்சம் நாளாக வளர்ந்து வரும். அது நமக்கு தேவையில்லை, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அது வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் லேசர்ஸில் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ்வலாக ஃபேஸில் இருக்கிற மச்சம்லாம் வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷன் அடையாளங்களில் கொடுப்போம். சட்டு ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதும் அதில் அந்த அடையாளங்கள் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு கொடுக்கல அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிக்குவோம். இல்லைனா அடையாளத்தை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மச்சத்தை முகத்தில் இருக்கிற மச்சத்தை ரிமூவ் பண்ணிக்கலாம். சில பேர் செயற்கையாக மச்சம் வச்சுக்கிறாங்க, அதுவும் வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் இருக்குது. இப்போல்லாம் தான் காஸ்மெட்டாலஜியில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியில் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்க. அடுத்து நம்ம கூட நேர்னிய. நான் சந்திரசேகர் பேசுறேன். கேளுங்க கேளுங்க கேள்வி கேளுங்க சொல்லுங்கம்மா. அம்மா, என்னுடைய ரிலேட்டிவ்க்கு 37 வயசு ஆகுதுமா. சொல்லுங்க. அவருக்கு கையில பாத்தீங்கன்னா இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கு. அவரால் அந்த செய்ய முடியல. அந்த உள்ளங்கையில, இடது உள்ளங்கையில தான் ஜாஸ்தியாக இருக்கு. என்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்? 2 கையில இருக்குங்களா இல்ல ஒரு கையில மட்டும் இருக்குங்களா? ஒரு கையில தான் வீரியம் ஜாஸ்தியா இருக்கு, இன்னொரு கையில அவ்வளவா இல்ல. அந்த கை யூஸ் பண்ற கையா இருக்கும். அதனால என்ன பண்ணிக்கலாம்னு கேக்குறாரு. அதான் அது அதாவது நிறைய ரைட் ஹேண்டட் இண்டிவிஜுவல்னா நிறைய ரைட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால அதுல ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கும். பாத்திரம் கழுவுற, துணி துவைக்கிற, அந்த மாதிரி அந்த வேலைகள் செய்யும் போதும் அந்த கெமிக்கல்ஸ்னாலையும் இது கொஞ்சம் அதிகமாகும். அதுக்கு சோரியாசிஸ்ன்னு இருக்கிற இப்போ இந்த குளிர் காலத்தில் இனிமேல் வரப்போகுது இல்லையா, அந்த குளிர் காலத்தில் சோரியாசிஸ் அதிகமாகும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதுக்குண்டான பூச்சிகள் போட்டுக்கணும். இல்லைனா ரொம்ப அதிகமாக இருந்தால் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப யூஸ் பண்ணுற அந்த கையை யூஸ் பண்ணுறத கொஞ்சம் இது பண்ணிட்டோம்னா அது ஜாஸ்தியாகாமல் பார்த்துக்கலாம். சரிங்க. அடுத்து நம்ம ஐயா வணக்கம் ஐயா. கேளுங்க. என்னோட கேள்வி வந்து ஐயா, ரொம்ப டென்ஷன் பண்ணா முடி கொட்டுமா? தலையில குடும்பத்துல ஏதாவது டென்ஷன் பிரச்சனை இதெல்லாம் நிறைய பேருக்கு ஆண்களுக்கு முடி நிறைய உதிரிது. அதே பெண்கள் கூட அதிகமா உதிர்றது இல்லை. இது ஆண்களுக்கு பெண்களுக்கு என்ன வித்தியாசம் அந்த மாதிரி? அதுவும் இருக்குங்க. அது ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியான்னு சொல்லுவாங்க. நீங்க பெண்களுக்கு இயற்கையாவே கொஞ்சம் ஃபாலிகுலர் யூனிட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குங்க கம்பேர் பண்ணும்போது. அதாவது அந்த முடி வேர்க்கால்கள் அதிகமா இருக்கும், அங்கே வளர்த்திறனும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. இப்போ ஆண்களுக்கு வந்து வெளியில் என்வரன்மெண்டல் எக்ஸ்போஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால, டென்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் முடி கொட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இன்னொன்று ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷன், அந்த ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் கொஞ்சம் முடி கொட்டுறது அதிகமாக இருக்கும் நாள் ஆக ஆக. சரிங்க. அடுத்து நமக்கு கேளுங்க நெப்பில் இருக்கீங்க மேடம். சொல்லுங்க. பேத்தி பிள்ளைக்கு வந்து 8 வயசு ஆகுது மேடம். அது வந்துட்டு காலு முழங்கைக்கு கீழே ஒரு சுரி மாதிரி இருக்கு மேடம். அப்படி தோல் குடினே இருக்குது மேடம். அதுவும் சில குழந்தைங்களுக்கு தோல் வந்து ட்ரையாக இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி வரும். அது வந்து ஃபாலிகுலர் கெரட்டோசிஸ் சொல்லுவாங்க. அது அல்லது பிஆர்பி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்குண்டான அது அவங்களுக்கு பேசிக்காகவே ஸ்கின் ட்ரையாக இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அது கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். போய் டாக்டர் ஒரு வாட்டி காட்டிடணும், பார்த்துட்டு நீங்களே இது பண்ணுங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. அடுத்தனே காலை வணக்கம் ஐயா. கேளுங்க. எந்த வளர்ந்து ஆனிங்க ஐயா? கேளுங்க. அம்மா கிட்ட கேள்வி சொல்லுங்கம்மா. அம்மா, பாதத்துல 2வது விரல்ல செருப்பு தொடுற இடத்துல 2 பக்கமும் சின்ன சின்னதா கொப்பளம் மாதிரி, கொப்பளம்னா தோலே தடிப்பா இருக்கு. அங்க மெட்டி போட்டிருக்க விரல் சொல்றீங்களா? மெட்டி ஆல்ரெடி கழட்டிட்டீங்கம்மா ஆணி இருக்கிறதுனால. ஓகே. அது போட்டாவே ஆணி வந்துருதுங்கம்மா. ஃப்ரிக்ஷனால தான். அதாவது அது உங்களுக்கு ப்ரெஷர் பாயிண்ட், அந்த இடத்துல தான் உங்களுக்கு உடல் பாரம் வந்து நிறைய இறங்குற இடமா இருக்கும் உங்களுக்கு. அதனால் அந்த இடத்துல உங்களுக்கு ஆணி மாதிரி வரும். சம்டைம்ஸ் அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வார்ட்டு கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஆணி மாதிரி தெரியும். அது வெறுமனே வந்து அது ஆணிக்காலா இல்லை வார்ட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் தோல் மருத்துவரை நாடி அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இல்லைனா உங்களுக்கு திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்க மேம்.
இப்போ குறிப்பாக இந்த தோல் சிகிச்சைகளை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து கெமிக்கல் பீலிங் மாதிரி ஒன்று சொன்னீங்க மேம். அடுத்து வேறு என்னென்ன சிகிச்சைகள் இருக்குங்க மேம் அதில்? லேசர் பண்ணலாம். இப்போ வந்து ரொம்ப காமனாக லேசர் பண்ணிகிட்ருக்கு. இப்போ அதில் வந்து இப்போ ரொம்ப காமனாக அது யூஸ் பண்ணுறது இந்த முடி தேவையில்லாத முடி முகத்தில், பெண்களுக்கு வந்து ஆண்கள் மாதிரி முகம் தாடி மாதிரி மீசை இருக்கிறது, இல்லை உடம்புல இருக்கிற தேவையில்லாத முடி, ரொம்ப அதீத முடி சில பேர் ஆண்கள் கூட இருக்காங்க, அவங்களுக்கும் ரிமூவ் பண்ணிக்கலாம் லேசரில். அது ஒரு டைம் செஞ்சுட்டா அதுக்கப்புறம் ஒரு டைம் இல்லை, அது வந்து பீரியாடிக்கலாக தான் பண்ணணும். நம்ம வந்து தோலையும் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது, அட் த சேம் டைம் முடியும் நம்ம நிற்கணும். அந்த முடி வேர்க்கால்களில் அந்த கலர் நிறமிகளை டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால அந்த முடி வளர்றதும் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணணும். அது வந்து பீரியாடிக்கலாக மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணாதான் ஒரு மினிமம் ஒரு 5 to 6 திங்ஸ் பண்ணோம்னா அது நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவைப்படும் போது, அதாவது பேசிக்காக வேறு எதுவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இல்லை பிசிஓடி இல்லை வேறு ஏதாவது சில சமயம் வந்து சினைப்பையில் இருக்கிற கட்டிகள்னால கூட நமக்கு வந்து இந்த முடி வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அது காரணத்தை நீக்கிடணும். அப்படி இல்லைன்னா காரணத்தை நீக்கிட்டால் வராது. அப்படி இருக்கிற முடியும் நம்ம லேசர் பண்ணி குறைச்சிக்கலாம். சில பேருக்கு இப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒபிசிட்டினாலேயே நிறைய முடி இருக்குது. ஃபெமிலியெல்லாம் நிறைய பேருக்கு முகத்தில் மீசம் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து லேசர் மூலமாக நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். சரிங்க. அடுத்து நம்ம கூட நேரோட கேள்வி கேளுங்க. ரேடியோ வால்யூமை குறைச்சி வச்சுட்டு கேளுங்க. அடுத்த நேர். ஹலோ. கேளுங்க உங்க கேள்வி கேளுங்க. ஹலோ. கேளுங்க உங்க கேள்வி கேளுங்க. இணைப்புல தான் இருக்கீங்க, கேளுங்க. எங்க பொண்ணுக்கு வந்து நைட் நீங்க பேசுறது சரியா கேட்கலங்க. கொஞ்சம் டவர் இருக்கிற இடத்துல இருந்து பேசுங்க. 7 வயசு ஆகுது சார் எங்க பொண்ணுக்கு. சரி சொல்லுங்கம்மா. அவங்க நைட்ல யூரின் போயிட்டே நைட்ல யூரின் போயிடுறாங்களா? ஆமா, நைட் டைம்ல மட்டும் தூங்கிட்டு இருக்கும் போது யூரின் போயிடுறாங்க. அதுக்கு எழவே மாட்டேங்கிறாங்க மேம். ஆக்சுவலாக அது பிளாடர் ட்ரைனிங் தாங்க முக்கியம். சில பேருக்கு வந்து சில குழந்தைங்க வந்து லேட்டாக அந்த மாதிரி 5 வயசு 6 வயசு வரைக்கும் கூட போவாங்க. அதுக்கு நீங்கள் என்னென்னா முதல்ல ஒரு இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். யூரின் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு குழந்தைகள் மருத்துவரையோ இல்லை வந்து ஒஜிஷியனோ பார்த்துட்டு முதல்ல யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் குழந்தைங்க தண்ணி அறியாமல் போயிடுவாங்க, ரிப்பீட்டடாகவும் போவாங்க. அதுக்கப்புறம் பிளாடர் ட்ரைனிங் சொல்லுவாங்க. நம்ம வந்து 7 மணிக்கு அப்புறம் தண்ணி நிறைய கொடுக்காம 7 மணிக்கு முன்னாடியே சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யூரின் போக வச்சு படுக்க வைக்கிறது, இல்லை நடுவில் ஒரு டைம் நாமளே குழந்தைய எழுப்பி யூரின் பாஸ் பண்ண வைக்கிறது. அந்த மாதிரிலாம் நம்ம ட்ரெயின் பண்ணோம்னா அது நம்ம தண்ணி அறியாமல் அது போகிறது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுங்க. பட் இருந்தாலும் ஒரு டாக்டர் அன்றைக்கி அது என்ன பேசிக்காக என்ன ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, இல்லை நார்மலாகவே வந்து யூரின் அதிகமாக போகிறதால அந்த பார்த்துக்கோங்க. சரிங்க. அடுத்த இருக்கீங்க, கேளுங்க உங்க கேள்வி கேளுங்க உங்க கேள்வி கேளுங்க. சார் நான் ஹவுசிங் போர்ட்லேருந்து தேவிகா பேசுகிறேன். கேளுங்க உங்க கேள்வி. சார் எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, அலர்ஜி ஆகுது, மேல எல்லாம் தடிப்பா வருதுங்க சார். அது என்ன காரணம் தெரியலங்களே. பேதது மாதிரி இருக்காமா? அந்த பேததுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரியா? பேமல் இல்ல மேடம், அந்த மாதிரி இல்ல. அது டெய்லியும் வருது மறையுதுங்க. அதுதான் அது வரும்போது அரிப்பு ஆகுது. அதான் அது சொல்ல அர்டிகரியான்னு சொல்கிறது. நம்ம வழக்கு இதில் வந்து ஒவ்வாமையினால் வர்றதா இருக்கலாம். அதுக்கும் பல காரணங்கள் இருக்குங்க. அது உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, லைக் சொத்தப்பல் இல்லை யூரின் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்கிறது, இல்லை நம்ம சில சமயம் சாப்பிட்ற உணவுப் பொருட்கள்னாலே நம்மளுக்கு அலர்ஜி வரும். ப்ரோட்டீன் ரிச் இந்த நான்வெஜ்ஜோ இல்லை கொட்டை ஐட்டம்ஸ் சாப்பிடும் போதோ இது மாதிரி வரலாம். இல்லை ஜங்க் ஃபுட்ஸ், நம்ம பிரெட்டு பிஸ்கட் அந்த மாதிரி பேக்கரி ஐட்டம் சாப்பிட்றது, அந்த மாதிரி ஈஸ்ட் போட்டது அதனாலையும் வரலாம். இன்னொன்று, நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது சில இந்த மகரந்தங்கள், இந்த பெங்களூர் பூண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, பார்த்தீனிய செடியோட மகரந்தங்கள் மேலே படுறதுனால நிறைய பேருக்கு அலர்ஜி வரும். அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தோல் மருத்துவரை நாடி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் டாக்டர் சொல்கிறாங்க. அடுத்து நமக்கு நினைஞ்சிருக்கனே. சரி மேடம், இப்போது பொதுவாக அடுத்து வந்து இந்த முடி சம்மந்தமான இது நிறைய பேர் கேட்டாங்க. அதில் வந்து இப்போ என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் இருக்குது? அதாவது நிறைய இடத்துல வந்து இந்த முடி வந்து எடுத்து இந்த வயலை நடுற மாதிரி நடுறாங்க.
பட் ஆனால் அது வந்து சரியான தேர்ந்த நபர்கள் தான் முதல்ல செய்கிறாங்களான்றது தான் பெரிய கேள்வியாக இருக்குது. முதல்ல அது பாதுகாப்பான முறையில் செய்யப்படுதா, ஏன்னா அது சார்ந்த சர்ச்சைகளும் நிறையா வருது. ஏன்னா அது பதிவு பண்ணி அதற்கான ஒரு முறையான பயிற்சி பெற்றவங்க தான் செய்கிறாங்களான்றதுக்கு கேள்வி இருக்குது. முதல்ல அது எப்படி நடக்குது, இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எப்படி நடக்குது, அது இல்லாமல் என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது, இந்த முடி உதிர்தல் பிரச்சனைக்கு என்னென்ன இது இருக்குது? பேசிக்காக நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம பார்க்குறோம், ரொம்ப முடி கொட்டுறது, ஒரு நாளைக்கு 100 முடி கொட்டுறதுங்கிறது நார்மல். அதுக்கு மேலே கொட்டுது அப்படின்னா நம்ம ரீசெண்டாக ஏதாவது ஃபீவர் வந்திருக்கு, டெஃபிஷியன்சி வந்திருக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த டைமில், டைஃபாய்டு இந்த மாதிரி எது ஃபீவர் வந்தாலும் அந்த டைமில் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளார ஃபாலிகுலர் யூனிட்ஸ் வந்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்ப முளைக்கும். பட் இருந்தாலும் முளைக்கல திரும்ப அப்படின்னா இல்லைனா கூட இப்போ ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்குமே இருக்குங்க. அது நம்ம ஒரே ஒரு விஷயம் என்ன எல்லார்ட்டையும் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் தான் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் தலையில் முடி இருந்துட்டு தானே இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் அது. நல்லா தூங்கி எழுந்திரிக்கணும் எல்லாருக்குமே. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது, யாருக்கு இல்லை. அந்த மாதிரி அதை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டு பிறகுற குழந்தைங்களுக்கே இப்போ இருக்கும் போல இருக்கு. ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டு நம்ம நல்லா தூங்கி எழுந்திரிக்கணும். மெயின் அதுதான். நல்லா தூங்கி எழுந்திரிச்சு சரிவிகித உணவு எடுக்கும்போது நமக்கு அது சரியாயிடும். பேசிக்காக நம்ம வந்து நிறைய கொட்டுதுன்னு நமக்கு தெரியும் போது உடனே ஒரு கன்சல்டேஷன் போகணும். அப்போ ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்தால் முதல்ல யூஸ்வலாக வந்து அயன் டெஃபிஷியன்சி ரொம்ப காமன் நம்ம இதில் இருக்குது. அயன் டெஃபிஷியன்சி, B12, கால்சியம் இதெல்லாம் டெஃபிஷியன்சி இருக்கும்போது முடி கொட்டுது. அப்போ அது சப்ளிமெண்ட்ரி கொடுத்தா நம்மளுக்கு வளர ஆரம்பிச்சிடும். அது சமயம் நம்ம இப்போ வெயில் எக்ஸ்போஷர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. விட்டமின் D கண்டிப்பாக வேணும் முடி வளர்ச்சிக்கு. அந்த வெயில் எக்ஸ்போஷரும் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுது, ரொம்ப அவசியம். தோலோட இதுக்கும் முடியோட வளர்ச்சிக்கும் தேவை. அதுவும் நம்ம பார்க்கணும். அப்போ அதை தாண்டி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ்னால் வருது, இல்லை ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸ்னால் வருது அப்படின்னா நம்ம வந்து டாப்பிக்கலாக வந்து சில ஆயின்மெண்ட், சீரம்ஸ் போடலாம். டேப்லெட்ஸ் அதுக்குன்னே இருக்குது, அதுவும் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் போகும்போது நம்ம PRP இல்லை GFCன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, அதாவது நம்மளுடைய ரத்தத்தை எடுத்து நம்மளோட இதை வந்து செப்பரேட் பண்ணி அந்த வளர் திசுக்களை மட்டும் செப்பரேட் பண்ணி லேபில் அதை நம்ம ஸ்கேல்பில் இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை ரோலர் மாதிரி போட்டுக்கலாம், எதாவது ஒன்று பண்ணலாம். அதுலேயும் PRP இருக்குது, அதில் GFCயும் இருக்குது, க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட் சொல்லுவாங்க, அதுவும் பண்ணிக்கலாம். அது நம்ம உடம்பு நம்ம ரத்தத்துலேருந்து எடுத்து பண்ணுறதுனால அதோட சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் தாண்டி முடி வளரலை, இல்லை எமர்ஜென்சியாக எனக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது, இதனால எனக்கு தள்ளி போகுது, அந்த மாதிரி சில அவர்களோட விருப்பம் தனிப்பட்ட விருப்பத்தினால நம்ம வேணால் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ எப்போவுமே ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து ஒரு டெர்மட்டாலஜி, காஸ்மெட்டாலஜிஸ்ட் அதுக்குன்னு ட்ரைனிங் போயிட்டு அதுக்குன்னு சர்டிஃபைடாக இருக்கிறவங்க கிட்ட நம்ம பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ இல்லை ஆக்சுவலாக சலூன் மாதிரி பார்த்தீங்கன்னா, சலூன் எப்படி ஊரில் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிளினிக் வந்து நம்ம ஊரில் கொஞ்சம் இல்லை, பட் ஆனால் பெரிய நகரங்களில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுதான் நாங்கள் வந்து இதுலேயே IADVன்னு சொல்லுவோம், இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் டெர்மட்டாலஜிஸ்ட். அதில் வந்து நாங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நோட்டிஃபை பண்ணிட்டு தான் இருக்கோம் கவர்மெண்ட்டில். இந்த மாதிரி சர்டிஃபைடு மக்கள் தான், டாக்டர்ஸ் தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில சமயங்களில் வந்து உயிர் இழப்புகளும் சில இடத்துல நடந்திருக்கு. அதனால தான் கேட்குறேன், இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் அது நம்ம என்ன சர்டிஃபைடாக நம்ம மக்கள் பார்த்து தான் போகணும். இப்போ நம்ம சலூன்லேயே கூட இப்போது காஸ்மெட்டாலஜி சில மறு ரிமூவ் பண்ணுறது, ஏதோ ஆசிட் வச்சு விட்றாங்கன்னு சொல்லிட்டு பார்லரில் கூட பண்ணிக்கிறாங்க. பட் அது அட்வைசபிள் இல்லை. நம்ம மக்கள் தான் அதை வந்து நீங்க சர்டிஃபைடா இவங்க கரெக்டா பண்ணுவாங்களா, நாளைக்கு ஏதாவது நுகர்வோரா எப்படி நமக்கு எல்லா விஷயத்துலயும் ஒரு பொறுப்பு இருக்கோ, இதுல வந்து நம்ம சரியான இந்த இதுலயும் நமக்கு அந்த சரியான மருத்துவ சேவை பெறுவதிலும் நமக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கணும். எல்லா இதுலயுமே நமக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம உடம்ப நம்ம ரிஸ்க் எடுத்துக்கூடாது இல்லையா. நம்ம உயிரிழப்புகள் சில இடத்துல நடக்குதுன்னா அது எவ்வளோ அதாவது ஸ்டெரைலா பண்ணணும். நம்ம எமர்ஜென்சியா நமக்கு சம்டைம்ஸ் ஏதாவது அன்டுவர்டா நடந்துச்சுன்னா அதை பேக்கப்புக்கு நமக்கு வந்து ஒரு செட்டப் இருக்கணும். அப்படி இருக்கிற இடத்துல தான் மெடிக்கல் எமர்ஜென்சி அட்டன் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு செட்டப்போடு இருந்தால் அனஸ்தட்டிஸ்ட் இல்லை ICU செட்டப் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறது தான் கரெக்டு, பாதுகாப்பு. சரிங்க. நேரம் 9:51 நிறைந்திருப்பது தருமபுரி பண்பலை 102.5 வானொலி வசனம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நவீன அழகியல் சிகிச்சையில் குறித்த தகவலை தான் தெரிஞ்சிட்ருக்கோம். நேரலையில் நம்ம கூட தோல் அழகியல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் புவனேஸ்வரி அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் அழைத்து உங்களோட கேள்விகளையோ சந்தேகங்களுக்கோ விளக்கம் பெற 043 42 அப்படின்ற முன்னணிப்போட 24 40 30 24 40 31 அப்படின்ற 2 எண்களில் வந்து அழைத்து உங்களோட கேள்விகளை முன்வைக்கலாம். இப்போ நம்ம கூட நினைச்சிருக்க நேயர் கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க. இணைப்பில் இருக்கீங்க. ஹலோ, கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க. பாப்பாரப்பட்டியிலிருந்து வனிதா பேசுறேங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. முடி வளர்றதுக்காக அது என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. அதான் முடி வளரணும்னா முதல்ல மெயின்டைன் பண்ணணும் நல்லா. அதாவது வாரத்தில் 2 நாள், குறைஞ்சபட்சம் 2 நாள் தலை குளிக்கணும். ரொம்ப ஹார்ஷ் ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. மைல்டாக ஒரு ஹெர்பல் ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கணும்.
நார்மலாக வந்து நம்ம மைல்டாக ஒரு ஸ்கேல்பில் வந்து ஒரு எண்ணெய் நம்ம வீட்டில் தயாரித்த எண்ணெயை கூட இல்லை நம்ம வீட்டில் நான் செக்கு ஆட்டின தேங்காய் எண்ணெயை கூட போதும், வேறு எதுவுமே நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. இது போட்டுக்கலாம். நம்ம வந்து ஹார் ஷாம்பு போடும்போதோ இல்லை அடிக்கடி நம்ம ட்ரையர் யூஸ் பண்ணும்போதோ இல்லை ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறது அந்த மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு இது பண்ணும்போது அந்த முடி கொட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகம். முதல்ல பெண்களுக்கு வந்து முடி கொட்டுறதுக்கான இது வந்து மெயினாக வந்து ஹீமோகுளோபின் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். அது நம்ம மோஸ்ட்லி ரொம்ப முடி கொட்டுறதுக்கான காரணமே அதுவாக தான் இருக்கும். அதை நம்ம சரிவிகித உணவில் வந்து சரி பண்ணிக்கணும். கீரைகள் நிறைய எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஷாம்பூஸ் வந்து கரெக்டான மைல்டு ஒரு ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. தினசரி தலை குளிக்கிறது சரியா மேம்? தினசரி தலை குளிக்கிறது அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நார்மலாக கொஞ்சமாவது அந்த ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணணுங்கிறது தேவை முடி வேர்க்கால்களுக்கோ ஸ்கின்னுக்கோ. இப்போ ட்ரை அது தினசரி குளிக்கும்போது என்ன ஆகும்னா அந்த சீபமே ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணிவிடுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின்னு ட்ரை ஆகும். நம்மளுக்கு பொடுகு மாதிரி அந்த தோல் வந்து ட்ரை ஆகும்போது நமக்கு வந்துடும். அதுவும் ஒரு காரணம். முடி பொடுகு இருந்தாலுமே முடி கொட்டும். அதுக்குண்டான ஷாம்பூஸும் நம்ம போட்டுக்கலாம். சரிங்க. அடுத்து நமக்கு கேளுங்க கேள்வி கேளுங்க. ஹலோ. கேளுங்க கேளுங்க சார், என் பையனுக்கு வந்து 16 வயசு ஆகுது சார். பின்பக்கம் உடம்புல சிடும்புல இருந்துனே இருக்குது சார். அது என்ன இருக்கு? சிடும்புனா கொப்பள மாதிரி இருக்குங்களாமா? முதுகுலையாமா? ஆமா, முதுகுல தான் மேம் இருக்கு. அது ஒரு நாள் குளிக்கினாலே ஒரு ஸ்மெல் மாதிரி வருது மேம். அதுதான் என்னன்னு தெரியல. அது முகத்துல முகப்பரு வரும் இல்லைங்களா? அது மாதிரி முதுகுல அந்த செபோரிக் ஏரியான்னு சொல்லுவாங்களே, அந்த எண்ணெய் பசை சுரக்கிற ஏரியாவில் வந்து அது முகத்துல முகப்பரு வர மாதிரி முதுகுலையும் வரும் சில பேருக்கு. அது வந்து நீங்கள் அதுக்குண்டான இல்லை களிம்புகள் சிலதெல்லாம் இருக்குது, அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு குளிக்கிற மாதிரி. அந்த மாதிரி களிம்புகளெல்லாம் நம்ம போட்டு இது பண்ணும்போது நமக்கு அந்த சிடும்பெல்லாம் குறைஞ்சிரும். பட் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி எடுக்க அது ஜாஸ்தி தான் ஆகும். அதை நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். அதுக்குண்டான மருந்துகளை நீங்கள் பார்க்க ஒரு தோல் மருத்துவர் நாடி பார்த்துருங்க. அதுக்கு சிகிச்சை எடுத்துருங்க. அடுத்து நமக்கு ஹலோ. கேளுங்க கேளுங்க. வணக்கம் சார். கேளுங்க சொல்லுங்கம்மா. எங்க பாப்பாக்கு 15 ஏஜ் ஆகுது. இப்ப 3 months ரொம்ப முடி நிறைய கொட்டுதுங்க சார். தூங்குறாங்களா இல்லையா? தைராய்டு ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு முதல்ல பாருங்க. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு ரொம்ப அவசியம். அது வந்து மெயின்டைன் ஆகணும். மினிமம் ஒரு 12 இருக்கணும். குறைந்தபட்சம் 10 இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு முடி கொட்டாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயில் எக்ஸ்போஷர் கொஞ்சம் கண்டிப்பாக வேணும். காய்கறி கீரை பழங்களில் கொஞ்சம் நல்லா எடுத்துக்க சொல்லுங்கள். அப்படிலாம் இருந்தானா அந்த வயசுக்கு முடி கொட்டுறது வந்து இந்த மாதிரி டெஃபிஷியன்சினால தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு ஹார்மோன் தைராய்டு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்க. அடுத்து நமக்கு கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க. இங்க மல்லிகன்பாளையம் ராமகாய்கறியிலிருந்து 1வது என்ன சொல்லுங்க. கேளுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்ன மாடு இருந்துச்சு. என்னங்க? ஏழு மாடு, நமக்கு மாடு இருந்துச்சு. சரி. அப்ப பிடிக்கும் போது போவேன். இந்த பூண்டு தலை மாதிரி இப்போ கடி மாதிரி கொஞ்சம் கால் பாகம் போயிடு. அது டாக்டர் தான் காட்டுமா? கண்டிப்பாங்க. அது பூண்டு செடி வந்து பார்த்தீனே அலர்ஜி வந்து ரொம்ப காமனாக இருக்குது. அதை நீங்கள் திரும்ப எக்ஸ்போஸ் ஆக உங்களுக்கு அதிகமாகும். அது பேசிக்காக என்ன பண்ணணுன்ட்டு ஒரு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அது திரும்ப நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகும்போது அதிகமாகிடுங்க. சரிங்க. அடுத்து கேளுங்க. கால் பாதம் வந்து ரொம்ப வலிக்குதுமா. அந்த விரலுக்கு நடக்கவே முடியறதில்ல. வயசு என்னங்க? சுகர் இருக்கா? சுகர் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, நார்மலா தான் இருக்கேன். அது அந்த பிளான்டார் பேஷியேட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது சம்டைம்ஸ் காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப ஸ்டிஃபண்டாக அந்த மாதிரி ஆகும். அது சில சமயம் வந்து டெஃபிஷியன்சினாலே, அதாவது பற்றாக்குறைனாலையும் வரும், இல்லை டயபெட்டிஸ் இருந்தாலும் வரும் சில பேருக்கு. சில ரொம்ப வேலை செஞ்சு ரொம்ப நடந்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வரும். நீங்கள் வந்து அதுக்கு உண்டான பூச்சிகள், வெளி பூச்சிகள், பெயின் கில்லர் மாதிரி அது இருக்குது, அது போட்டுக்கலாம். நீங்கள் அந்த எம்சிஆர் செப்பல்னு சொல்லக்கூடிய அந்த மிருதுவான செப்பல்கள் அதை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்தால் நமக்கு அந்த வலி கொஞ்சம் குறையும். சரிங்க. அடுத்து கேளுங்க. சார், எங்களுக்கு 50 வயசு ஆகுதுங்க. நாங்கள் விவசாய வேலை தான் பார்க்குறோங்க. இந்த கண்ணு என்னாச்சு?
கண்ணுக்கு புருவத்துல முடி இருக்குல்ல, கொட்டிடுச்சிங்களா? ஆமா அதெல்லாம் விழுந்துருக்குங்க. சரி. 2 சைடும் கொட்டியிருக்காங்கம்மா, இல்லை ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் கொட்டியிருக்கா? 2 பக்கமும் கொட்டிடுச்சுங்க. அப்புறமா அரிப்பு ஆகுது. ம். அது வந்து அலர்ஜினாலே இருக்கலாம், இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த புழுவெட்டுனாலே இருக்கலாம். பட் ஒரு பகுதியில் மட்டும் இந்த ஓரத்தில் மட்டும் கொட்டியிருந்தா அது வேறு இன்ஃபெக்ஷனாலையும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாலையும் இருக்கும். அரிப்பு இருந்ததுன்னா அது மேபி அலர்ஜினால இருக்கலாம். மற்ற இடத்துல தலையில் எங்கேயாவது முடி கொட்டின மாதிரி வட்ட வட்டமாக சொட்ட சொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கா? இல்ல மேம், மூஞ்சில எல்லாம் அங்கங்க தழும்பா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தோல். இப்ப 1 வருஷமா மாத்திரை சாப்பிடுறேங்க. 1 வருஷமா என்ன மாத்திரை சாப்பிட்றீங்க? இதுக்காகவா? ஆமாங்க, அதுக்காக தான் வந்து அனிதா மேம் வந்து சாப்பிடுறேங்க தருமபுரியில. அட்டை மாத்திரை மாதிரி ஏதாவது சாப்பிட்றீங்களா இல்லை? இல்லைங்க, அட்டை மாத்திரை எல்லாம் இல்லை, நார்மல் மாத்திரை தான். சரிங்க, 1 வருஷமா அந்த அலர்ஜி குறையாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்னன்னு முதல்ல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது அசோசியேட்டடாக வேறு ஏதாவது டிசீஸ் இருந்தால் அதை நம்ம கரெக்ட் பண்ணால் தான் இது கரெக்ட் ஆகும். சரி, சரிங்க. ஓகேம்மா. நிகழ்ச்சியோட நிறைவு திறந்து கொண்டோம். அதனால் பொதுவாக இந்த தோல் பராமரிப்பு, சரும பராமரிப்பு பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் கவனம் வச்சுக்கணும், ஒட்டுமொத்த ஆரோக்கியம் வந்து எப்படி நம்ம தோல் மூலமாக பிரதிபலிக்குது, அதை பற்றி மட்டும் சுருக்கமாக சொல்லுங்கள். தோலை தான் அகத்தின் அழகு முகத்தில் திரும்பாங்க. அந்த மாதிரி தோல் தான் வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு தோலோட கலரை வச்சே நம்ம சொல்லிடலாம். அதாவது கலர்னால் இந்த வெள்ளையாக இருக்கும் சோப்பாக இருக்கும் அது மாதிரி கிடையாது. அந்த தோலில் இருக்கிற நிறமிகளோட இது சம்டைம்ஸ் மஞ்சக்காமல் இருந்தால் கன்ஜங்டிவா ஸ்கின் எல்லாம் மஞ்சள் அந்த மாதிரி, அனிமிக்காக இருந்தவோ ரத்த சோகை இருந்ததுன்னா நம்ம பேலாக இருக்கும் லிப்ஸ்லேருந்து. அது மாதிரி தோலை வச்சே நம்ம இதை சில டிசீஸை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கலாம். தோல் எப்படி பராமரிக்கணும்னா முதல்ல வந்து டெய்லி குளிக்கணும். அது வந்து சாஃப்டான சோப்பு, ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல். இந்த சில சமயம் குழந்தைங்களுக்கு சுடுதண்ணியில் குளிக்கலாமா மேம், இல்லை பசங்க எப்போவுமே வார்ம் வாட்டர் குளிக்கிறது தான் பெட்டர். ரெண்டும் இல்லாமல் ஒரு மிதமான சூடு. ட்ரை ஆகும் எப்படியும். ஹாட்டாக ரொம்ப ரொம்ப சூடாக குளிக்கும்போது கண்டிப்பாக ஸ்கின் ட்ரை ஆகும். அதுக்குண்டான மாய்ஸ்சரைசிங் க்ரீம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம கிளைமேட்டுக்கு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ண முடியாது. வின்டரில் வேணால் போடலாம். அது ஒன்று. அதாவது மைல்டான சோப்பு, ரொம்ப ஹார்ஷாக பிஹெச் அதிகமாக இருக்கிற சோப்பு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய கிடையாது, ஒரு நாளைக்கு ஒரு குறைந்தபட்சம் 3 to 5 லிட்டர் தண்ணி கரெக்டாக குடித்தா தான் ஸ்கின்னோட ஹைட்ரேஷன் மெயின்டைன் ஆகும்போது தான் நமக்கு தோலோட ஆரோக்கியம் இருக்கும். அதே மாதிரி வெயில் எக்ஸ்போஷர் ரொம்ப அவசியம். நம்ம வந்து என்ன தான் வந்து க்ரீம்ஸ் போட்டு கெமிக்கல் பீலிங் பண்ணி என்ன தான் பார்லரில் போய் எது பண்ணாலுமே நம்ம வெயில் எக்ஸ்போஷர் இல்லைன்னா விட்டமின் டி சிந்தசிஸ் இல்லைன்னா ஸ்கின்னோட இது வந்து பராமரிப்பு கண்டிப்பாக கெடும். அதுவும் நம்ம கண்டிப்பாக பண்ண வேண்டியது. அது அடுத்தது வந்து சரிவிகித உணவு. அதே மாதிரி காய்கறி, கீரை, பழங்கள், நம்ம ஊரில் கிடைக்கிற பப்பாளி, கொய்யாக்காய், நெல்லிக்காய், இதில் விட்டமின் சி, விட்டமின் ஏ எல்லாமே நிறைய இருக்குது. நம்ம வந்து காஷ்மீர் ஆப்பிள், ஆஸ்திரேலியன் கிரேப்ஸ் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. நம்ம ஊரில் கிடைக்கிற பழங்கள் சாப்பிட்டாவே அதில் வந்து நிறைவான விட்டமின்ஸு இதுவும் மினரல்ஸ் நிறையா இருக்குது. நம்ம வாழைப்பழத்தில் பொட்டாசியம் இருக்குது, கிரேப்ஸு அந்த மாதிரி நம்ம ஊரில் கிடைக்கிற பழங்கள் சாப்பிட்டாலே போதும். இது வந்து பேசிக்காக நம்ம இருக்கிறது. நம்ம ஒரு சில ஸ்கின் வந்து மாறுபாடு இருக்கும். இப்போ வந்து ஒரு சிலருக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும், ஒரு சிலருக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். இப்போ ஆயிலி ஸ்கின் இருந்தால் அதுக்குண்டான ரொம்ப க்ரீமெல்லாம் எதுவும் போடாமல் அதுக்குண்டான இதை மட்டும் போட்டுக்கணும். நம்ம ஜெல் பேஸ்டாக இருக்கிற க்ரீம் போடணும். இப்போ ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா க்ரீம் பேஸ்டில் நம்ம போட்டோம்னா அந்த ட்ரை ஸ்கின் நம்ம கொஞ்சம் கவர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா அதுக்குண்டான க்ரீம்ஸ் போட்டுக்கணும். நம்ம பிம்பிள் இருக்கும்போது க்ரீமை போட்டு தடவுனா இன்னும் ஜாஸ்தி பிம்பிள்ஸ் தான் வரும். இதெல்லாம் பேசிக்காக நம்ம பண்ண வேண்டியது. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று எங்களோட கேள்விகளுக்கும் சரி நேயர்களோட கேள்விகளுக்கும் சரி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு மிக்க நன்றி. நன்றி.